பார்ப்போம். உச்சநீதிமன்றம் அனைத்திந்திய நீதிமன்றமாகும். கட்சி அரசியலில் இருந்தும் அரசியல் கோட்பாடுகளில் இருந்தும் உறுதியாக தனித்து நிற்கும். அது அரசுகள் மாறுவதை குறித்து அக்கறை கொள்வதில்லை. நீதிமன்றமானது நடைமுறையில் இருக்கும் சட்டத்தின்படி நிற்கிறது. அனைவரின் மீதும் பரிவு நன்மதிப்பு கொண்டுள்ளது. எனினும் இது யாருடனும் அணி சேர்வதில்லை அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி யாருன்னா ஜே கனியா. கனியா சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா வேற எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி, அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 28 வந்து நடைமுறைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ வந்து யார் வந்து முதல் தலைமை நீதிபதியாக இருந்திருக்காருன்னா ஜே கனியா. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். இந்தியாவின் முதல் தலைமை நீதிபதி ஜே கனியா. ஸோ நீதித்துறையானது அரசாங்கத்தின் 3 உறுப்புகளில் வந்து ஒன்றாக இருக்குது. அந்த 3 உறுப்புகள் என்னன்னா நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஸோ நீதித்துறையின் முக்கியமான பணிகள்னா சட்டங்களுக்கு விளக்கம் தருவதும் அரசியல் அமைப்பை வந்து பாதுகாக்கிறதும். திருக்குறளை எத்தனை மொழிகளில் வந்து உலகத்தில் இருக்கிற எத்தனை மொழிகளுக்கு மேலே வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்காங்கன்னா 60க்கும் மேற்பட்ட மொழிகளில் வந்து மொழியாக்கம் பண்ணியிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை எத்தனை அதிகாரங்களை வந்து பள்ளி பாட புத்தகத்தில் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 108 அதிகாரங்களை வந்து சேர்க்கணும் பள்ளி பாட புத்தகத்தில் அப்படின்னு வந்து உத்தரவு வந்து தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறைக்கு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். கூட்டாட்சியின் பாதுகாவலனாகவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே எழும் அதிகார வரம்பு கருத்து வேறுபாடுகளுக்கு தீர்வு காண்பது யாருன்னா நீதித்துறை. பண்டைய இந்தியாவில் வந்து நீதி அதிகாரத்தில் உயர்நிலையில இருந்தவர் யாருன்னா அரசர். அரசர்கள் அப்புறமா யாருடைய தாக்கத்தின் கீழே வந்தாங்கன்னா பிராமணர்களுடைய தாக்கத்தின் கீழே வந்த பிறகு எதன் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட்டு தண்டனைகள் கொடுத்தாங்கன்னா ஸ்மிருதிகள் அடிப்படையில் வந்து விசாரணை நடத்தப்பட்டு தண்டனை வந்து கொடுத்தாங்க. ஸ்மிருதிகள் வந்து 3 இருந்திருக்கு. அது என்னன்னா மனுஸ்மிருதி, நாரதர் ஸ்மிருதி, யக்னவாக்கியர் ஸ்மிருதி. அதில் வந்து அடிப்படையாக எதை கொண்டு இது பண்ணாங்கன்னா மனுஸ்மிருதியை வந்து கொண்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த பண்டைய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சட்டத்துக்கு முன் அனைவரும் சமம் என்ற கருத்து வந்து இருந்திருக்கவில்லை. எந்த நூலில் வந்து குற்றங்களை நிகழ்வதை கட்டுப்படுத்துவது என்ற பெயரில் வந்து அளவுக்கு அதிகமான தண்டனைகள் பரிந்துரைத்தது எந்த நூல்னா அர்த்த சாஸ்திரம். ஸ்மிருதிகள் வந்து பெண்களை வந்து எப்படி நடத்தியதுன்னா கீழ்நிலை மனிதர்களாகவே நடத்தியது. யாருக்கு வந்து நியாயமான விசாரணையும் நியாயமான தண்டனைகளுக்கும் தகுதி இல்லாதவர்களாக ஆனார்கள்னா சூத்திரர்களும் பஞ்சமர்களும். யாருடைய மகா சபைகள் நீதி விசாரணை நடைமுறையிலிருந்து பிராமணர்களை பாதுகாத்தனா பல்லவர், பாண்டிய, சோழர் கால மகா சபைகள். ஸ்மிருதி முறைகளை புறம் தள்ளியது யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக பேரரசு போன்ற புத்த பேரரசுகள். எந்த அரசர் கொடிய தண்டனைகளை வந்து நீக்கினாருன்னா அசோகர். இடைக்காலத்தில் வந்து இந்தியாவை ஆட்சி புரிஞ்சவங்க யாருன்னா முஸ்லீம்கள். யாருடைய ஆட்சி காலத்தில் குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை மிகவும் சரியாக வேறுபடுத்தி காட்டினாங்கன்னா முஸ்லீமாளர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடிமையியல் மற்றும் குற்றவியல் வழக்குகளை வந்து சரியாக வேறுபடுத்தி காட்டியிருக்காங்க. இறைப்பலி போன்ற வழக்குகளில் வந்து கொடிய தண்டனைகளை கொடுத்தவங்க யாருன்னா முஸ்லீம். திவான் இ குவாசான்னா நடுவர், திவான் இ மசலிமன்னா அதிகாரத்துவத்தின் தலைவர், திவான் இ ரியாசத் அப்படின்னா தலைமை தளபதி. சுல்தானுடைய தலைநகரில் எத்தனை வகையான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்ததுன்னா 6 வகையான நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்தது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மன்னர் நீதிமன்றம், மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம், குடிமையியல் வழக்கு உச்ச நீதிமன்றம், மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், தலைமை நீதிபதி நீதிமன்றம், தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம். மன்னர் நீதிமன்றம் வந்து யாரால் வந்து தலைமையேற்று நடத்தப்பட்டதுன்னா சுல்தானால் வந்து தலைமையேற்று நடத்தப்பட்டது. சுல்தானுக்கு உதவி புரிஞ்ச சட்ட வல்லுநர்களை வந்து எப்படி சொல்லுவாங்க? முப்தி. எந்த நீதிமன்றங்கள் வந்து தேச துரோக வழக்குகள் மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை வந்து விசாரிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் அல் மசாலிம், திவான் இ ரிசாலட் நீதிமன்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்குகள் மற்றும் மேல்முறையீட்டு வழக்குகளை விசாரிச்ச உச்ச நீதிமன்றங்கள் ஆகும். சுல்தான் இல்லாத போது வந்து நீதிமன்றத்துக்கு தலைமை தாங்கி நடத்தியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாசி உல் குசாட்.
நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்ரே ஜகான். அதாவது இடைக்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லிம்கள் ஆட்சி புரிஞ்ச காலத்தில் நீதித்துறையின் உண்மையான தலைமை அலுவலராக செயல்பட்டவர் யாரு அப்படின்னா சத்ரே ஜகான். அலாவுதீன் கில்ஜி ஆட்சி காலத்தில் எந்தெந்த நீதிமன்றங்கள் இணைக்கப்பட்டதுன்னா சத்ரே ஜகான் நீதிமன்றமும் தலைமை நீதிபதி நீதிமன்றமும் வந்து பார்த்தீங்கன்னா இணைக்கப்பட்டன. பெரும் தேச துரோக வழக்குகளை விசாரிக்கும் நீதிமன்றம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவான் இ ரியாசத். நவீன இந்தியாவில் நீதித்துறை அமைப்பு பார்ப்போம். இங்கிலாந்து அரசால் விசாரிக்கப்பட்ட முதல் வழக்கு எதுன்னா அசன்டினா வழக்கு. அது எந்த வருஷம் நடைபெற்றதுன்னா 1665. அப்போ ஆளுநராக இருந்தவர் யாருன்னா பாக்ஸ் கிராஃப்ட். மதராஸ் நீதிமுறை அமைப்பு மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு காரணமானவர் யாரு? 1678 வருஷம் மதராஸ் நீதித்துறை அமைப்புல மறுசீரமைப்பு செய்யப்படுவதற்கு காரணமானவர் வந்து ஸ்ட்ரெயின்ஷாம் மாஸ்டர். கடற்படை நீதிமன்றம் நிறுவ எந்த சாசன சட்டம் வழிவகுத்ததுன்னா 1683 ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட சாசன சட்டம் வந்து கடற்படை நீதிமன்றம் நிறுவ வழிவகுத்தது. மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு எந்த வருஷம் அதிகாரம் அளித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1687 சாசன சட்டம் வந்து அதிகாரம் அளித்தது. 1688 ஆண்டு மதராஸ் மாநகராட்சி வந்து அமைச்சிருப்பாங்க. எந்த முகலாய கடற்படை தளபதியின் படையெடுப்பு காரணமாக 1690 ஆண்டு வந்து பம்பாயில நீதிமன்றம் கலைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தி யாகூப். எந்த சாசன சட்டத்தின்படி மூன்று மாகாணங்களிலும் மேயர் நீதிமன்றங்கள் அமைச்சாங்கன்னா 1726. யாருடைய காலத்துல இந்திய நீதித்துறையின் மற்றொரு வரலாற்று சிறப்புமிக்க பரிணாம வளர்ச்சியை வந்து எட்டியதுன்னா 1772 ஆண்டு வாரன் ஹேஸ்டிங்ஸின் திட்டத்தின் மூலமா இந்திய நீதித்துறையில வந்து வரலாற்று சிறப்புமிக்க பரிணாம வளர்ச்சி வந்து அடைந்தது. யார் வந்து இந்து சட்டங்களை தொகுப்பதற்கு காரணமானவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். இந்து சட்டங்கள் இந்துக்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறை போடுவாங்க, அப்போ வாரன் ஹேஸ்டிங்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமா கல்கத்தாவில் வந்து உச்சநீதிமன்றம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டதுன்னா 1773. மதராஸ்ல உச்சநீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1801. பம்பாயில உச்சநீதிமன்றம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1824. காரன் வாலிஸின் சட்ட தொகுப்பு எப்போது தயாரித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1793. காரன் வாலிஸின் சட்ட தொகுப்பு எப்போது தயாரித்தார்னா 1793. பார்த்துட்டு பார்ப்போம். குடிமையியல் நீதிமன்றங்களை அங்கீகரித்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரன் வாலிஸ். எந்த சட்டத்தின்படி கல்கத்தா, மதராஸ், பம்பாய் ஆகிய நகரங்களில் வந்து உயர்நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய உயர்நீதிமன்ற சட்டம் 1860 படி வந்து அதிகாரம் வந்து கொடுத்துருப்பாங்க. 1862 வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து அமைச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்ற முறை ஒழிப்புக்கு இட்டு சென்றது. ஸோ உயர்நீதிமன்றங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஆல்ரெடி இருந்த உச்சநீதிமன்றங்கள் வந்து ஒழிச்சிருப்பாங்க. இந்திய அரசாங்க சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1935. இந்திய விடுதலை அடைந்தப்போ எந்தெந்த இடத்துல வந்து உயர்நீதிமன்றங்கள் வந்து இருந்திருக்குன்னா 7 இடங்கள்ல வந்து இருந்திருக்கு. அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப், அசாம், ஒடிசா, ராஜஸ்தான், திருவாங்கூர், மைசூர் மற்றும் ஜம்மு காஷ்மீர். ஸோ அரசியல் அமைப்பு வந்து பிரகடனப்படுத்த பிறகு எல்லா மாநிலங்களுக்கும் ஒவ்வொரு நீதிமன்றம் அப்படின்னு இல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரு பொதுவான நீதிமன்றம்ட்டும் அதோட வந்து ஒன்றிய ஆளுகை அதாவது யூனியன் டெரிட்டரிக்கும் சேர்த்து ஒரு நீதிமன்றம் இருக்கலாம் அப்படின்ட்டு நாடாளுமன்றத்துக்கு வந்து அதிகாரம் வந்து கொடுக்குறாங்க. 1976 ஆண்டு வந்து 42வது சட்ட திருத்தத்தின் மூலமா பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றத்தினுடைய அதிகார வரம்பு வந்து கம்மி பண்றாங்க. ஸோ உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு எந்த சட்ட திருத்தத்தின் மூலமா வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976. தொடக்க காலத்தில் எந்தெந்த இடத்துல உயர்நீதிமன்றங்கள் இருந்ததுன்னா கல்கத்தா, பம்பாய், சென்னை. இந்திய அரசாங்க சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது 1935. இந்த சட்டம் வந்து உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை ஒரு மைல்கல்லாக இருந்திருக்கு. கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் வந்து எந்த வருஷத்திலிருந்து தொடங்கி வைக்கப்பட்டதுன்னா 1937.
ஸோ 1937ஆம் ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்றம் வந்து தொடங்கியிருப்பாங்க. அப்போ எத்தனை நீதிபதிகள் இருந்தாங்கன்னா ஒரு தலைமை நீதிபதி மற்றும் 6 நீதிபதிகள் வந்து 1937 வந்து கொண்டு இருந்தாங்க. ஸோ இந்நீதிமன்றம் அந்த கூட்டாட்சி நீதிமன்றம் தான் வந்து என்ன ஆயிருக்கு 1950 வந்து உச்ச நீதிமன்றமாக ஆனது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இறுதிக்கட்ட மேல்முறையீட்டுக்காக பிரிந்து செல்லாமல் இந்தியாவிலேயே மேல்முறையீடு செய்ய ஒரு அனைத்திந்திய தலைமை நீதிமன்றம் வந்து வேணும். அதனுடைய தேவையை உணர்ந்தவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர் ஹரி சிங்கோர். எந்த வருஷம் உணர்ந்தாருன்னா 1921. இந்திய சுதந்திர சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1947. நீதிமன்ற மேலவை ஒழிப்பு கூட்டாட்சி முறை சார்ந்த நீதிமன்ற அதிகார விரிவாக்க சட்டம் எப்போது ஏற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. இந்திய அரசியலமைப்பு எப்போது வந்து அமலாக்கம் பண்ணாங்க நடைமுறைப்படுத்தினாங்கன்னா ஜனவரி 26, 1950. ஸோ அதன் மூலயமா வந்து எந்த உறுப்பு வந்து உச்சநீதிமன்றத்தை நிறுவ வழிவகை செய்தனா ஆர்டிகல் 124. அடுத்து வந்து இந்திய உச்சநீதிமன்றம். இது வந்து அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.